சென்னையில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி மீது பல்வேறு கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் சென்னை வியாசர்பாடி அருகே தனிப்படை போலீசார் பிடிக்க முயன்றபோது போலீசாரை அவர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து போலீசார் நடத்திய என்கவுண்டரில் பாலாஜி உயிரிழந்தார். பிரேத பரிசோதனைக்காக அவரது உடல் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. பாலாஜி தாக்கியதில் காயமடைந்த காவலர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக வியாசர்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசார் சதி செய்து தனது மகனை கொன்றுவிட்டதாக ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியின் தாயார் கண்மணி குற்றம் சாட்டியுள்ளார். தனது மகன் உடல் வைக்கப்பட்டுள்ள சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கண்ணீர் மல்க பேட்டியளித்த அவர், எந்த குற்றமும் செய்யாமல் நல்லபடியாக திருந்தி வாழ்ந்து வந்த தனது மகனை போலீசார் சதி செய்து சுட்டுக் கொன்றுவிட்டதாக, தற்போது மருத்துவமனையில் மகன் உடலை கூட பார்க்க அனுமதிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். செக்ரட்டரியேட்லேருந்து உடந்த சார், அம்மாவால் அவன் திருந்தனா சார், ஜெயலலிதா அம்மாவால் திருந்தனா அவன். எப்படின்னா ஃபைல் எடுத்துமே அந்த அம்மா டேபிளில் வைக்கும்போது பாலாஜி பேர் தான் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இது யார், இது பாலாஜி, காக்காத்தோ பாலாஜி, இது பெருமாளுடைய நாமம், எடு பையில வீசி அடித்தாங்க அம்மா. அம்மா சொன்ன சொல்லுக்கு 10 வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அம்மா சட்டசபையில் உட்காராத முன்ன இருந்த கேஸெல்லாம் இந்த 10 வருஷத்தில் முடித்தாங்க. அதுலேருந்து ஒரு கேஸ் கிடையாது. ஏன்னா அம்மா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்க நம்ம பையில தூக்கி அடிச்சிட்டாங்க. இனி ஒரு தப்பு பண்ணால் அது அம்மா கசிங்க, அந்த வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத போயிட்டோன்னுட்டு என் புள்ள திருந்திது. எந்த கேஸும் கிடையாது.